இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்குல எப்படி புளிக்குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்றதா. சேப்பங்கிழங்க வேக வச்சுட்டு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. மண் சட்டியில் புளிக்குழம்பு பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ மண் சட்டியை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுங்க. அதையும் இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை பச்சையாக நல்லா இருந்துச்சுன்னா வாசனையாக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் போட்டுங்க. புளிக்குழம்புனா வெண்டைக்காயில் அல்லது முருங்கைக்காய் அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்குல வச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் மாதிரி இருக்கும். அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த சேப்பங்கிழங்கு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மீன் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ருசி கிடைக்கும். இதில் ஒரு 2 சின்ன தக்காளி இதில் விட்டுருக்கேன். ஏன்னா புளி சேர்க்கறதுனால இதுக்கு நம்ம அதிகமாக தக்காளி விடணுன்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் சேப்பங்கிழங்க நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே காயல் சமையல் பகுதியில் பார்த்துருக்கோம். வேக வைக்கிறது அதோட நன்மைகளை பற்றியும் நிறையவே பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கு லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல மசாலா படுற மாதிரி விரவி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மசாலாலாம் அந்த கிழங்கோட அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு புளி கரைசல் இதில் நம்ம விட்டுருவோம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதாவது ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல கிழங்கோட புளியும் சேர்ந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு காயல் கறி மசாலா பவுடர் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள், புளிக்குழம்பு மிளகாத்தூள், இதை நீங்கள் ரெடிமேடாக உள்ளதோ அல்லது வீட்டில் அரைச்சி வச்சதோ நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் கார தேவைக்கு. இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் இதில் விடுங்க. தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். சாதத்தோடு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.